வெளிய விளையாடிட்டு இருக்கா, போய் பாருங்க. விளையாடிட்டு இருக்காளா? சரி சரி விளையாடிட்டு இருக்கா. என்ன பாப்பா அழுற சவுண்ட் போய் பாருங்க. இங்க வந்து பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ கையில பட்டாசு பட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அடிபட்டுச்சு எங்க வரீங்க? பொள்ளாச்சி. பேரு சாரா. வயசு 5 years. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வந்தாங்க பட்டாசு வெடிச்சு கையில காயம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை, எதுவுமே போடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. சிஸ்டர் மேம், பாப்பாவுக்கு டிடி இன்ஜெக்ஷனும் போட்டு விட்டேன், சில்வர் சாயம் போட்டு விட்டுருங்க. ஓகே. வீட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லை டாக்டர் ஒன்றும் பண்ணுறேன். நான் எப்படி வீட்டில் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. நிறைய பேருக்கு அது தெரியல. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு, பட்டாசு வெடிச்சு அப்படின்னா டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இல்லை காட்டன் ட்ரெஸ் கூட வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டு இதில் ஒட்டிடுச்சு அப்படின்னா லூஸாக இருக்கும்ல, அதை அந்த இடத்துல கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆயில், இங்க், பட்டர் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹாப்பி தீபாவளி. சூப்பராக விளையாடணும். ஓகேவா? என்ன நீ குழந்தைய கவனிச்சுக்கிற? நான் தான் வேலையா இருந்தேன், நீங்க பாத்துருக்கலாம்ல. சரி இப்ப அதை விடுங்க, குழந்தைக்கு எப்படி பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஏன் பாப்பா நீ விளையாட தானே போறேன்னு சொன்ன, அப்புறம் ஏன் போய் பட்டாசு வெடிச்ச? சரி இனிமேல் அம்மாவோ இல்லாம வெளியே போய் பட்டாசு வெடிக்க கூடாது, சரியாம்மா? எப்படி பட்டாசு வெடிக்கணும்னு உனக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரிதான் நீ எப்பவுமே நம்ம பட்டாசு வெடிக்கணும், புரிஞ்சுதாடா? இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டாசு வெடிக்க கூடாது. காட்டன் ட்ரெஸ் போட்டு தான் பட்டாசு வெடிக்கணும். அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிற சமயத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பட்டாசு வெடிக்கணும். இப்படி வைக்கிறோம்னா ஃபேஸ் வந்து இங்க பாக்குற மாதிரி கூட கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சு பட்டாசு வெடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மத்தாப்பெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அங்கே பாருங்க மத்தாப்பு யூஸ் பண்றோம்ல, அப்போ ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு மத்தாப்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மத்தாப்பு வந்து பக்கெட்ல போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்டே வெடிச்ச பட்டாசு எல்லாம் அங்க ரோட்ல இருக்கும். அப்போ போய் நம்ம செருப்பு போடாம நம்ம போனோம்னா அந்த பட்டாசு வந்து நம்ம காலில் பட்டுரும். ஸோ நம்ம வந்து செருப்பு போட்டுட்டு பட்டாசு வெடிக்க போகணும். ஓகேவாடா? அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் கம்பம், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் இருக்கும்போது ரோட்ல நம்ம பட்டாசு வெடிக்க கூடாது. வண்டி இருக்கும்போது நம்ம பட்டாசு வெடிக்க கூடாது. யாரும் இல்லாத இடத்துலதான் நம்ம போய் பட்டாசு வெடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளதான் பட்டாசு வெடிக்கணும். அதுக்கு மேல நம்ம வெடிக்க கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. நிறைய பட்டாசு வெடிக்க கூடாது. புகை வர பட்டாசுல நிறைய வெடிக்க கூடாது, ஏன்னா ஏர் பொல்யூஷன் ஆகும். ஓகேவா? இப்படி பண்ணுனா நம்மளும் சேஃபா இருப்போம், நம்ம சுத்தி எல்லாருமே சேஃபா இருப்பாங்க. புரிஞ்சுதா சாரா? பட்டாசு வெடிக்க போலாமா? குடும்பத்தோட சந்தோஷமா பாதுகாப்பா இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.